ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தாயக்கட்டை வந்து நம்ம வீட்டிலேயே 5 விதமாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 5 மெத்தடில் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கோ ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்ட்லேருந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு அட்டை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த ஒரு அட்டையில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரெஸ் வாங்கும்போது இருக்கிற அட்டை அல்லது ஏதாவது பொருள் வாங்கும்போது இருக்கிற அட்டை, அந்த மாதிரி எந்த ஒரு அட்டையை வேணாலும் நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம மடக்கியே அழகாக தாயக்கட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ உங்களால் கைட்டே அழகாக ஒன்று போல் நேர்கோட மடக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இந்த மாதிரி மடக்கிடலாம். இல்லை இந்த மாதிரி மடக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்கேலை வச்சு ஒன்று போல் இதை வந்து மடக்கிக்கலாம். அல்லது இந்த அட்டையில் வந்து நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட மடக்கிக்கலாம். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நம்ம அட்டையை மடக்கும் போதே அழகாக ரெடி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இதை வந்து மடக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மடக்கிட்டு 4 சைடு நமக்கு கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 எண்டையும் ஜாயின் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது ஈஸியாக நம்ம வந்து தாயக்கட்டை மாதிரியே அழகாக ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து அந்த மடிப்பு 4 சைடும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு தாயக்கட்டை உருட்டும் போது கரெக்டாக அதில் வந்து நம்பர் வரும். ஸோ அதனால் அந்த மடிக்கிற இடத்த வந்து நல்லா ஒன்று போல் நல்லா மடித்து விட்டுக்கோங்க. ஸோ 2 சைடு வந்து ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துலையும் நீங்கள் அட்டையை கட் பண்ணி ஒட்டிடலாம். நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதுவே நம்ம வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து காஞ்சதுக்கப்புறமா ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டாட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து ப்ளைனாக விட்டுருங்க. இன்னும் 3 சைடில் வந்து ஒரு இதில் 1 டாட்டு, இன்னொரு இதில் 2 டாட்டு, இன்னொரு இதில் 3 டாட். ஸோ ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னாலே அழகாக வேஸ்ட்டாக இருக்க இன்விடேஷன் கார்ட்லேருந்தே நம்ம வந்து தாயக்கட்டை ரெடி பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து இந்த தாயக்கட்டை வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம நிஜமான ஒரு தாயக்கட்டை மாதிரி கையில் உருட்டி போடும்போது அழகாக அதில் வந்து அந்த டாட்ஸ்லாம் தெரிகிற மாதிரி வருது. ஸோ நீங்கள் கேம் விளையாடுறதுக்கு ஈஸியாக அந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து செகண்ட் மெத்தடுக்கு நம்ம ஸ்லேட்லாம் எழுதுறதுக்கு குச்சி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுவுமே கிட்டத்தட்ட தாயக்கட்டை மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம அதில் கூட தாயக்கட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரே மாதிரி நமக்கு 2 பீஸ் தேவை. ஸோ ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கா, அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரே சைஸில் வந்து அதை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ரொம்பவே ஈஸி. நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அழகாக அதில் அந்த டாட்ஸ் மட்டும் வரைஞ்சிட்டு நம்ம அப்படியே இதை வந்து தாயக்கட்டை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 குச்சிலையுமே எல்லா சைடும் வரைஞ்சிட்டேன். ஒரு சைடு ப்ளைனாக விட்டுருங்க. மற்ற 3 சைட்லேயும் 1 டாட்டு, 2 டாட்டு, 3 டாட், 2லேயுமே ஒரே மாதிரி இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது அழகாக நம்ம இந்த குச்சியை கூட தாயக்கட்டையாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை யூஸ் பண்ணி நான் வந்து விளையாண்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அழகாக தாயக்கட்டை மாதிரி நம்ம இந்த குச்சியை கூட உருட்டி விளையாண்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி வளைக்கக்கூடிய அட்டை. இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்து மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு அந்த 2 எண்டையும் சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தனித்தனியாக ரெக்டாங்கிள் பீஸ் 4 பீஸ் கட் பண்ணி அதை சேர்த்து கூட ஒட்டலாம். அல்லது இந்த மாதிரி மடக்கியும் ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி இதை ஒட்டிட்டு இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. இதையுமே உங்களால் கைட்டே அழகாக மடக்க முடியும் அப்படின்னா அப்படியே மடக்கிக்கோங்க. அல்லது ஸ்கேல் யூஸ் பண்ணி மடக்கிக்கோங்க. அல்லது பென்சில்ட்டு கரெக்டாக ஈக்குவலாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து மடக்கிக்கோங்க. ஸோ இதை வந்து காய விட்டதுக்கப்புறமா இதோட 2 சைடையுமே இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கார்ட்போர்டில் இதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வர்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த அட்டையை கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே இதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை வந்து ஒட்டிடுங்க. ஸோ இதை வந்து ஒட்டிட்டு காய விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணாமலே யூஸ் பண்ணலாம். இன்னுமே க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக ஃபுல்லும் பார்க்குறதுக்கு கார்ட்போர்டு ஒரே கலரில் தெரியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கூட நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி கார்ட்போர்ட்லேயும் நம்ம வந்து தாயக்கட்டை ரெடி பண்ணிடலாம். இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அந்த டாட்ஸ் எல்லாம் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஒரே மாதிரி இன்னொரு பீஸும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பராக கார்ட்போர்ட்லேயும் நம்ம தாயக்கட்டை வந்து ரெடி பண்ணி நம்ம கேம் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த தாயக்கட்டையை நான் வந்து உருட்டி விளையாண்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுலேயுமே அழகாக நம்ம நிஜமான தாயக்கட்டையை கேமுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி உருட்டி விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது மெத்தடுக்கு தெர்மாக்கோல் எடுத்திருக்கேன். தெர்மாக்கோலில் கரெக்டாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன்.
இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா கத்தியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்படியே தெர்மாக்கோலில் வைக்கும்போது நம்ம அழகாக ஒன்று போல் கட் பண்ணிடலாம். நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணால் கூட நம்மளால் இந்த அளவுக்கு ஒன்று போல் தெர்மாக்கோலை கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம கத்தியை யூஸ் பண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த தெர்மாக்கோலில் வைக்கும்போது அழகாக ஒன்று போல் ஃபினிஷிங் நீட்டாக வர்ற மாதிரி நமக்கு தேவையான ஷேப்பில் அழகாக கட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து 2 ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயுமே நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அழகாக டாட்ஸ்லாம் வச்சுட்டு தாயக்கட்டையாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உடஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப்பை யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கவர் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக காற்றடிச்சா கூட அது வந்து பறக்காது. நம்ம அழகாக தாயக்கட்டைக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அதையுமே யூஸ் பண்ணி விளையாண்டு காட்டுறேன் பாருங்கள். அழகாக தாயக்கட்டை மாதிரி கையிலேருந்து நம்ம உருட்டி போட்டு இதையுமே கேமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 5வது மெத்தடுக்கு இந்த மாதிரி நம்ம ஆயின்மெண்ட்லாம் வாங்கும்போது சின்ன சைஸில் பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸை கூட நம்ம தாயக்கட்டைக்கு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கவர் பண்ணி ஒட்டிட்டு ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி டாட்ஸ் வச்சு அழகாக தாயக்கட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது. இதோட இன்னுமே சின்ன சைஸில் ஆயின்மெண்ட் பாக்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி குட்டி பாக்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிவிட்டு டாட்ஸ்லாம் வச்சு அழகாக தாயக்கட்டையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போ வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா தாயக்கட்டையுமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கோ அதிலேருந்து நீங்கள் அழகாக தாயக்கட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி நம்ம கேம் விளையாடும் போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தாயக்கட்டை ஐடியாஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.